ஹாய் காய்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அதை நான் கடைசியாக நம்ம படத்தை பற்றி பேசணும். கடைசியாக நான் சொல்கிறேன், என்ன டீட்டெயிலுங்கிறது ஃபுல்லாக சொல்கிறேன். டைகர் வந்து இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சில ஊர்லனா தேட்டரில் வரல, ஏன்னா எந்த ஊர்லேயும் தேட்டர் ரிலீஸ் ஆகலை. நான் என் டைமில் நானே ஓடிடி தான் பார்த்து இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆனிச்சு ஊரில். டைகர் வந்து உங்களுக்கு தெரியும், அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ லோகேஷ் சார் மாதிரி அவர் ஒரு கேரக்டர் வந்து யூஎஸ்கே இது மாதிரி அவங்க ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காங்க. டைகர் 1, டைகர் 2, அடுத்து பதான் வார், அடுத்து பதான் இதுமாரி, அடுத்து டைகர் 3 இது மாதிரி நிறையா படம் இருக்குது. அடுத்து பதான் 2 வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வார் இதுமாரி ஒரு இதாக தொடர்ச்சியாக கொண்டு போகிறாங்க. யூனிவர்ஸாக நல்லா தான் இருக்குது படம். பார்க்காதவங்க மறக்காமல் அமேசான் ப்ரைமில் வந்துருச்சு, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டீங்க ஆடிட் போனோம் நம்ம தி மார்வல். பழைய படம் ஃபஸ்ட்டு பாட்டு முக்க மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, இந்த படமும் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் தேட்டரில் பார்த்தேன். ஆனால் எல்லோரும் ஆவல சில இதுலேயும் வரல. அதனால் வந்து நீங்கள் இந்த படம் செக் பண்ணுறவங்க கரெக்டாக இப்போ ஜனவரி 11ஆம் சொல்லியிருக்காங்க. 11 இல்லை 12 ஓடிடியில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்துடும். அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். படம் ஓரளவுக்கு, ஏன்னா சில ஹீரோலாம் நடிச்சிருக்காங்க. அதில் சில பேர் ஏன்னா நிறைய ஊரில் வந்து ரிலீஸ் ஆகலை, அது என்ன ரீசன் தெரில. அதனால் சில ஊரில் ரிலீஸ் ஆக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் ஃபாயில் பண்ண விரும்பலை, செக் பண்ணிவிட்டு பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண கொஞ்சம் லேட்டு தான். நிறைய ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, நான் வேறு சொல்லி அதை ரொம்ப இது பண்ண வரல. அடுத்து யாரும் மறக்க முடியாது, ஜிகிர்தண்டா X2 அருமையான படங்க. சினிமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான எமோஷன் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு படம். அது மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு இது மாதிரியான படம், நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதே நெட்ஃப்ளிக்ஸில் ஜப்பானுன்னு வந்திருக்கு. ஜப்பான் வந்து ஒரு நார்மல் மூவி தான், ஒன்றும் பெருசாக கதை கிடையாது. ஒரு கொள்ளை அது மாதிரி எடுத்து ஒரு உண்மையான கதை வேறு மாதிரி கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஒரு அம்மா சென்டிமெண்ட் கேரக்டர் வச்சு கொஞ்சம் நல்லா கடைசி சீன் கொஞ்சம் டச்சாக லைட்டாக வச்சுருப்பாரு நம்ம டேரக்டரு. ஓகே, இப்போக்கி இந்த 4 படம் தான். அடுத்தடுத்த ரிவ்யூனா கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தேன், அது லேட்டாக போனாலும் இப்போ போட்டால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ அது போல். அதனால தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணி மொட்டமாக ஏன்னா போடணுங்கிறதுக்கு, ஏன்னா மக்கள் சொல்லணும் அப்படிங்கிறனால நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். தீபாவளி வாழ்த்து எல்லாமே லேட்டாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான் ஏன் லேட்டுன்னு. ஒர்க்கு அதுமாரி அதிகமாகிடுச்சு எனக்கு. அதே மாதிரி ஒர்க்கு முடித்து வர நேரத்தில் நான் கொஞ்ச நாள் ஒர்க்கில் இருந்ததுனால சிஸ்டம்லாம் ஆன் பண்ணாமல் இருந்ததுனால சிஸ்டம் கொஞ்சம் கோளாறாயிருச்சு. அது சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு அதுவும் டைம் ஆகிடுச்சு. அதுதான் ரீசனு, வேறு ஒன்றும் ஒரே இது கிடையாது. அது ஜனவரியில் நானும் தீபாவளி முடிஞ்சு சரி கிறிஸ்மஸுக்குள்ளே இது பண்ணி ரெடி பண்ணிடுவோம், அடுத்து சரி நியூ இயருக்குள்ளே முடிச்சே ஆகண்டா அப்படிங்கிறதுக்குள்ளே அப்போ நியூ இயர் ஓடிடுச்சு. எனக்கு நியூ இயர் வருஷம் பிறந்து 3ஆம் தேதி தான் எல்லாமே எனக்கு சிஸ்டத்துக்கு நல்லா ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னா அதுக்கே பல ஏந்தில் இவ்வளோ லேட்டாக போட்டுறீங்க தீபாவளி வளர்த்துட்டாங்க முடியல. இருந்தாலும் நம்ம அந்த இதை நம்ம கஸ்டமருக்கு நான் சொல்லணும் என்னங்கிறதுக்கு அதுக்கு போட்டிருக்கேன். மற்ற வீடியோலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல வீடியோ, இப்போ போட்டால் சரி அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஷார்ட்டாக முடிச்சோம் டக்குன்னு அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஒரு வீடியோ மொத்தமாக போட்டிருக்கேன். இது வந்து 11ஆம் மாதம் அந்த படங்களை பற்றி தான் இப்போ நான் பேசியிருக்கேன். அடுத்து ஒரு சின்னதாக 12ஆம் மாதத்துக்கு என்னென்ன படங்கள் அது இப்போ இன்னும் ஓடிடியில் வரப்போகுதுங்கிற பற்றி சொல்லிடுவேன். அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.